இப்ப இதெல்லாம் அழிக்க வேண்டும்னு கமலஹாசன் சொல்றதுல தப்பு இல்லை. புலனடக்கம் எக்காரணம் கொண்டு அவர் அது இருக்கிறத விரும்ப மாட்டார். பகுத்தறிவு இருக்கப்படாது. காசு யார்கிட்ட வாங்குறோமோ அவனுங்களுக்காக வேண்டி பேசக்கூடியது. என்ன திராவிட கட்சிக்கு எதிராக வரேன்னு டார்ச் அடிச்சாரு. கடைசியில் அந்த டார்ச் லைட்டை அடிச்சாரு. எதிர்க்க சூரியன் அடிச்ச உடனே டார்ச் அடிச்சுட்டு சூரியன்லவே ஐக்கியமாயிட்டாரு. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லா நீதிபதிகள் இந்த வீடியோவை முதல்ல பார்க்கணும். முதல்ல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறது அப்படின்னா அறநிலையத்துறையால் நாள்லாம் குறிக்கக்கூடாதுங்கிறத முதல்ல நீதிபதிகள் முதல்ல தெளிவாக்கணும். ஒன்று, வேலைகள் முடிந்திருக்கணும். இது முதல்ல ஃபிசிக்கல் சைடில் வந்துடுறேன். ரெண்டாவது, நாள் குறிக்கணும்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தர்மகர்த்தாவோட இதை பார்த்து, நேத்திரத்தெல்லாம் அந்த ஊரை வைத்து பார்த்து, அதுக்கப்புறம் சாமியை வச்சு பார்த்து, இப்படித்தான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கணுமே தவிர சௌரியத்துக்கு குறிக்கப்படாது. இது முதல்ல ஆகம விதிமீறல். போலி கார்டு என்பது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்கு யாரிட இன்னைக்கு சாட்சி கொடுத்துருக்காங்கன்னா தேஜஸ்வி யாதவே கொடுத்துட்டார். அதாவது எவன் இந்த என்ரோல்மெண்ட் தப்புன்னு நீதிமன்றத்துக்கு போனான்னா அவனே இன்னைக்கு ஒரு போலி கார்டை வச்சு ஒரு பேட்டி கொடுத்துட்டான். அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னது சரிதானே? நான் சொன்னது சரிதானே ஐயா? போலி கார்டு இருக்கிறதுனால தானே நான் இப்போ இந்த ரிவிஷனை பண்ணுறேன். இப்போ பாரு, உங்களுக்குள்ள முன்னாள் சிஎம்ஏ ஒரு போலி கார்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. முன்னாள் டெபுட்டி சிஎம்ஏ ஒரு போலி கார்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ உடனே இப்போ அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. மோடி அரசு இப்போ காங்கிரஸுக்கு போட்டிருக்கிறது தான் பெரிய ஆட்டம்பா. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரன் ஓட்டல்லாம் நீக்கியாச்சு அப்படின்னு சொன்னால் இதனால் காங்கிரஸ் கட்சி பாதிக்கப்பட போகிறது. ஏன்னா இவ்வளவு நாள் அவனை வெளிநாட்டில இருந்து இங்கே கொண்டு குடியமர்த்தி அவனுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் செட் பண்ணி கொடுத்து பாரத மக்களுக்கு துரோகம் செய்ததை இன்று மோடி அரசு சரி செய்து கொண்டிருக்கிறது. மோடி அரசு கூட இல்லை, எலெக்ஷன் கமிஷன் சரி செய்கிறது. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த தைரியம் ஏன் வந்ததுன்னா இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த தைரியம் வந்தது. இப்போ ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொன்னார். 1947 பாகிஸ்தான் உருவாச்சு. ஆனால் 1000 வருஷமாக இருக்கக்கூடிய இந்தோ பாகிஸ்தான் பிரச்சனையும் ட்ரம்ப் சொன்னார். அதே மாதிரி இவரும் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தை மாதிரி இது ரெண்டு பேருக்கு இடையில எப்படி ஒரு நட்புறவு இருக்கு பார்த்தீங்களா? அதனால நம்ம அவரை வெள்ளை வடிவேலு அப்படின்னு சொல்றோம் ட்ரம்ப்பை. இதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு காமெடி பீஸுக்கு பேர் வைங்க. ஆனால் இது காமெடி, இது மோசமான எலிமெண்ட்டும் உள்ளது. அதனால பொய் சொல்லக்கூடியதுங்கிறதுக்குள்ள வழக்கம். அடிக்கடி திமுக கூட இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களும் காங்கிரஸ்காரர்களும் நேச்சுரல் பார்ட்னர்ஸ்னு. எனக்கு இப்போ இந்த அருண்ஜேட்லி வந்த உடனே எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நம்ம கருணாநிதி ஒரு பேட்டி கொடுத்தார். இலங்கை பிரச்சனையை என்னால் தான் தீர்க்க முடியும் என்று ராஜீவ்காந்தி சொன்னார். அப்போது மூப்பனாரும் உடன் இருந்தார். இவர் சொல்லும்போது ராஜீவ்காந்தியும் தவறி இருந்தாங்க, மூப்பனாரும் தவறி போனாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இந்த மாதிரி பாகிஸ்தானோட ப்ரொடக்ஷனு 68,00,000 பேரல், இந்தியாவோட ப்ரொடக்ஷன் 6,00,00,000 பேரல் ப்ரொடக்ஷன். வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை விடுங்க, நான் அப்புறம் ஏன் பாகிஸ்தானில் போய் வாங்கணும்? எனக்கு 10ல் 1 பங்கு இல்லை. முதல்ல அவனுக்கே அவன் நாட்டில் உள்ள எண்ணெய் கராச்சி சிட்டிக்கே காணுமான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் விட்ட உடனே ஏதோ இந்தியா அப்படியே பயந்து நடுங்கி விடும். ஏன்னா இந்த ஈரானில் இந்தியா ஆயில் வாங்குறதை நிப்பாட்டிச்சு மன்மோகன் இருக்கும்போது. ஏன்னா அமெரிக்காக்காரன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரியான அரசாங்கம் இது இல்லை என்பதை மோடி தெளிவாக தெரிவிக்கிறார். இதுதான் ராஜதந்திரம்னு பேர். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சனாதன சங்கிலியை அறுப்போம், கமலஹாசன். அண்மையில் கும்பாபிஷேகம் நடந்த தென்காசி கோவில் ராஜகோபுர கலசம் உடைந்து விழுந்தது. 6.5 லட்சம் பீகாரிகளை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முயற்சி, சிதம்பரம் குற்றச்சாட்டு. அருண்ஜேட்லி மிரட்டியதாக ராகுல் கூறிய பொய் குற்றச்சாட்டுக்கு பாஜக பதிலடி. ட்ரம்ப் வரியை முறியடிக்க சுதேசி ஆயுதத்தை கையில் எடுக்க மோடி அழைப்பு. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. சனாதன சங்கிலிகளை நொறுக்கும் ஒரே ஆயுதம் கல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசியிருக்காரு. எங்கன்னு பார்த்தோம்னா அகரத்தினுடைய நிகழ்ச்சி தான், சூர்யாவினுடைய அந்த ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சியில அதை பத்தி பேசியிருக்கிறார். பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு,
இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் நீங்க அடுத்த வருஷம் பார்க்க முடியுமான்னு தெரியாது, அடுத்த வருஷம் விழாவில் இவங்களெல்லாம் உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு எல்லாம் தெரியல. 2017க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த முயற்சியை நம்மளால தொடர முடியல. 2017ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ்கள் எல்லாம் உருவாக்க முடியாமல் போயிட்டது. காரணம் வந்து இதுக்கு வந்து நீட்டு தேர்வு தான் காரணம் அப்படின்ற மாதிரி அது குற்றச்சாட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாலினை பார்த்தேன். அப்போ கூட இவரோட என்ஜிஓக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பொருளாதார ரீதியாக எதுவும் எதிர்பார்க்கல, ஆனால் அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இது நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், செய்வோம்லாம் வேற சொன்னார் அப்படின்லாம் பேசிட்டு, ஏன்னா படிப்பு தான், இல்லைன்னா இந்த சனாதனத்தை வந்து நம்மளால வேறு இருக்க முடியாது, பெரும்பான்மை மூடர்கள் வந்து தோற்கடிக்க செய்து விடுவார்கள் அப்படின்னு எல்லாம் அதில் பேசியிருக்கிறார். சனாதன சங்கிலியை உடைப்பதற்கு கல்விதான் அப்படின்னு இருக்காரு. இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஒரு சனாதன தர்மம் எங்கக்கூடியதை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் வந்து உடைக்கணும், அறுத்தெரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இது மதத்தை புண்படுத்தும்படியான விஷயம். கமலஹாசன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது, இந்த மாதிரியான பேச்சுக்கள்ங்கக்கூடியது முதல்ல உதயநிதிங்கிற ஒருத்தன் ஆரம்பித்து வச்சான். மரியாதை இல்லாமல் நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என்னை அழிக்க வேண்டும் என்று ஒருத்தன் சொன்னால் அவன் எதிரி. அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். சட்டமே என்ன சொல்லியிருக்குன்னா, தற்பாதுகாப்புக்காக நீ கொலை செய்வது தவறில்லை என்றிருக்கிறது. இன்று தற்பாதுகாப்புங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்து சமுதாயம் வந்திருக்கிறது. ரெண்டாவது, இதே மாதிரியான ஒரு கருத்தை சரத்பவார் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தன் வந்து மகாராஷ்டிராவில் கூட ஜிதேந்திர ஹாவாத் பேசியிருக்க. அப்படி சனாதனத்தை அழிக்க வேண்டும், அது ஒரு மதமே இல்லை, சனாதன தர்மம் என்பது ஒன்று அழிக்கப்படவே இல்லை, அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசியிருக்கா. இந்த மாதிரியான விஷயங்கள் தேசம் முழுக்க இப்போ வந்து இதை ஆரம்பித்து வச்சது யாரு அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய துப்புக்கட்ட முதல்வர், துணை முதல்வர் தான் இதை ஆரம்பித்து வச்சிருக்காரு. அந்த வார்த்தையும் சரியாக தான் பொருந்துறது. அதனால் இதில் பிரச்சனை இல்லை. எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல சனாதன தர்மம்னா என்ன என்பது இவனுங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கக்கூடியது என் பிரச்சனை அல்ல. தெரிஞ்சாலும் இதைத்தான் செய்வார்கள். ஏன்னா வாங்கி திங்கிற பயிலுக, ஓட்டுக்காக எதை வேண்டுமென்றாலும் விற்கக்கூடிய பயிலுக. இவனுங்களை பற்றி பக்கம் 21 ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லிட்டார். அதனால ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னதை ரொம்ப விலாவரியாக சொல்றதுக்கு என்னை சனாதன தர்மம் அனுமதிக்காது. ஏன்னா சனாதன தர்மம் எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதல்ல சனாதன தர்மம்னா என்ன என்பதை இவங்களுக்கு நான் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கு முதல்ல முனைப்பு வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும், எல்லாத்துக்கும் மேல மூளை என்பது ஒன்று வேண்டும். அதெல்லாம் இருக்காங்கிறது எனக்கு டவுட். சனாதன தர்மம்னா என்ன? இந்த கேள்வி இந்த மாதிரி பிற்காலத்துல இந்த மாதிரி தற்குறிகள் அடுத்தவன்ட்ட வாங்கி தின்னு வாந்தி எடுக்கிறதுகள்லாம் வரும்னு தெரிஞ்சு முன்னாடியே நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தர்மபுத்திரர் இந்த முயற்சியை செய்திருக்கிறார். தர்மபுத்திரர் நாரதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அனைவருக்கும் பொதுவான சனாதன தர்மத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் குறித்து நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். இந்த கேள்வி வந்து யாரு கேட்குறாங்க அப்படின்னா, தர்மபுத்திரர் நாரதர்கிட்ட கேட்குறார். இது வந்து 7வது காண்டத்தில் 2வது ஸ்லோகம். இதுக்கு பதில் 8லிருந்து 12வது ஸ்லோகம் வரை வரிசையா நாரதர் சொல்றார். 30 குணங்கள் தான் சனாதன தர்மம். இது நான் சொல்லல, நாரதர் சொன்னது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. நான் 30 வரிசையா சொன்ன நேரமாகும். அதில் சிலதை சொல்றேன். உண்மை, நேர்மை, அனைவருக்கும் பகிர்ந்து உணவளித்தல், தொண்டு, பகுத்தறிவு. அதை மட்டும் கொஞ்சம் சத்தமா சொல்லணும், ஏன்னா காது அது மட்டும் விழாது. பகுத்தறிவு, ஈகை, அஹிம்சை, இந்த மாதிரியான குணங்கள், தயை, இந்த மாதிரி ஒரு 30 குணங்கள். இவைதான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், கல்வி, நல்ல ஞானத்தை வளர்க்கக்கூடிய கல்வியை கற்றல், புலனடக்கம், அது அவங்களுக்கு ஆகாத விஷயம், அதுக்காக வேண்டி சொல்றேன், புலனடக்கம். அதே மாதிரி வந்து பற்றறுத்தல். இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்தி கொண்டு வந்தோம்னா இதுதான் சனாதனம். இது சனாதனத்தோட டைரக்ட் டெஃபினிஷன் இருக்கு. இப்ப இதெல்லாம் அழிக்க வேண்டும்னு கமலஹாசன் சொல்றதுல தப்பு இல்லை. புலனடக்கம் எக்காரணம் கொண்டு அவர் அது இருக்கிறத விரும்ப மாட்டார். பகுத்தறிவு இருக்கப்படாது. காசு யார்கிட்ட வாங்குறோமோ அவனுங்களுக்காக வேண்டி பேசக்கூடியது.
என்ன திராவிட கட்சிக்கு எதிராக வரேன்னு டார்ச் அடிச்சாரு. கடைசியில் அந்த டார்ச் லைட்டை அடிச்சாரு, எதிர்க்க சூரியன் அடிச்ச உடனே டார்ச் அடிச்சுட்டு சூரியன்ல போய் ஐக்கியமாயிட்டாரு. உண்மைத்தன்மை இருக்காதுல்ல, இல்ல. அதனால அது ஆகாது. நேர்மை சொல்லவே வேண்டாம். சினிமாவை எடுத்தாரு, சினிமாவை இவரே கட் பண்ணி போட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சினிமா ரிலீஸ் ஆகட்டா நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன்னாரு. அது பொய்ங்கக்கூடியது ஊரில் எல்லாருக்கும் தெரியும். இவர் எவ்வளோ வசதியானவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நேர்மை கிடையாதா? அப்போ இந்த மாதிரியான தன்மைகள், பொதுப்படையான உயர்ந்த தன்மைகள், இதுதான் சனாதனம்ங்கக்கூடியது நாரதர் சொல்லியிருக்கிற விளக்கம். அப்போ இதையெல்லாம் உடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் எங்கே பேசியிருக்காரு அப்படின்னா அகரத்தில் பேசியிருக்கார். பேச வேண்டிய இடம் அதான். ஏன்னா இது எதுவுமே இல்லாத இன்னொரு இடம் அது. ரைட்டா? இப்போ யோசிச்சு பாருங்க, 2017 அப்புறம் டாக்டர்கள் எல்லாம் உருவாவார்களா அப்படின்னு அடிவயத்திலிருந்து கத்தியாச்சு. ஏன் 2017 அப்புறம் நீட்டு வந்தது இல்லை? அப்புறம் இவர் பேசுறாரு 2017 அப்புறம் யாராவது டாக்டராக முடிஞ்சா. ஏன்னா இப்போ 42 பேர் இந்த நீட் எழுதி வச்சுதான் டாக்டர் ஆனான்னு அவனே அங்கே பெரேட் நடத்துகிறான். அப்போ நீட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ டாக்டர் ஆனவர்கள்லாம் இப்போ வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து பெரேடு நடத்தணும் ஃப்ராடா? இப்போ ஏன் நாங்கள் இந்த 42 பேரை நீட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும்னு அந்த அமைப்பே சொல்லுது. அப்புறம் யாரையுமே இது வந்து டாக்டர் ஆக்க விடாதுன்னு சொல்லி தடுக்கிறது. அப்போ இது என்ன? அங்கேயே அது முரணாக இருக்கா? ஏன் சனாதனத்தை எதுக்குறாருன்னு புரிஞ்சுதா? உண்மை, நேர்மை, பகுத்தறிவு, இது எல்லாம் தான் ஜனாதனம். இது எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த பிரச்சனையே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பரேடில் 42 பேரை நடத்தினீங்களே, இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் இல்லாமல், ஏன்னா அவர் படிப்பார், ஆனால் காசும் பதவியும் இருந்தாச்சுன்னா எதையும் விற்கக்கூடியவர். அதாவது சனாதனத்தில் உள்ள அந்த முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாதவர். எவ்வளவு குழந்தைகள் பேட்டி கொடுக்குது. 5 பைசா இல்லாதவன், ஆட்டோக்காரர் பொண்ணு, நான் கூலிக்காரன் பொண்ணு, எங்களுக்கு இந்த நீட் இருந்ததுனால, நான் படித்ததுனால எனக்கு இது கிடைச்சது, இந்த நீட் இல்லாமல் இருந்தேன்னா இந்த வசதியான படிப்பெல்லாம் எங்களால் முடியுமா? எவ்வளவு பேட்டி வருது. அப்போ இதெல்லாம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இதில் எதை கவனிக்கணும்னா, இது நீட்டு அவங்களுக்குள்ள அகரம் ஃபவுண்டேஷன் அவங்க என்ன பண்ணினோம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போய் காசு வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி நடத்தின ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். அப்போ இந்த ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் ஒரு சினிமாக்காரன் ப்ரொமோஷனல் ஈவெண்ட் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, ஸோ அதை ஏன் அந்த ஃபவுண்டேஷன் பண்ணுதுன்னா, இந்த சினிமாக்காரனையும் அதை ப்ரமோட் பண்ணும். இதாவது இவர் பெரிய சமுதாய உணர்வுள்ளவர் அப்படின்னு, அது அவருக்கு வேற விஷயத்துக்கு சினிமாக்காரருக்கும் பிரயோஜனப்படும். ஸோ நம்ம தமிழில் பண்பாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வலது கை கொடுக்கக்கூடியது இடது கைக்கு தெரியப்படாதுங்கக்கூடியது நம்மளோட பண்பாடு. இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டியே இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய கூட்டங்கள் இது. அதனால இது பண்பாட்டுக்கு விரோதமானது. அதனால சனாதனத்துக்குள்ள இது வராதுன்னு வைங்களேன். அதனால அதை விட்டுருவோம். அப்போ இந்த ஈவெண்ட்ல போயிட்டு சனாதன ஜங்கிலியை உடைக்கணும்னு பேசுறதுக்கு காரணம் அரசியல் இல்லாமல் என்ன? அப்போ நீங்க ஒரு ஹிந்து விரோத கருத்தை ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு ஹிந்து மத துவேஷத்தை மக்கள் மனதில் விதைக்கக்கூடிய நரேட்டிவ் செட்டிங்கான இடமாகத்தானே அது இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ புது செக்ஷன் பிஎன்எஸ்ல செக்ஷன் 299 டெலிபரேட், இன்டென்ஷனல் அண்ட் மலீஷியஸ். அதே மாதிரி அதுலேயே 302 2 செக்ஷன் வருது. இந்த 2 செக்ஷனும் லையாற மாதிரி தானே இந்த பேச்சு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இதை பேச வேண்டிய அமைப்பு ஒரு அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல நீ இழுத்து பிடிச்சி பேசுறேன்னா இன்டென்ஷனல் அண்ட் டெலிபரேட்னு ப்ரூவ் ஆகுதா? ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் மலீஷியஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது அறுக்கப்பட வேண்டும். 2வது சங்கிலிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. சனாதனம் கட்டுப்படுத்தலை, எல்லாத்தையும் விடுபட்டு நீ வந்து இறைநிலைக்கு போகக்கூடிய இந்த 30 குணங்கள் சொல்லப்படுகிறது. சங்கிலிகளே இல்லாததாக. அப்போ அதை நீ கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சங்கிலியை கட்டக்கூடிய ஆள் நீ. சனாதனம் ஒரு நாளும் சங்கிலி இல்லை. சனாதனம் இஸ் லிமிட்லெஸ். சங்கிலிங்கக்கூடியது எதுன்னா, என் கருத்தை தவிர வேற எல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய பாசிசம் தான் சங்கிலி. அதைத்தான் இந்த திராவிட கூட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. கமலஹாசனுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதில் பார்த்தாச்சுன்னா இந்த சூனா வெங்கடேசன் ஒரு அந்த ஆள் அங்கே உட்காந்துருக்கா அப்படி. அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே சொல்லக்கூடியது, இந்த திராவிடத்துக்கு சுயமூல கிடையாது. இது இந்த கம்யூனிஸ்ட்ல இருந்து, இந்த மிஷினரியில இருந்து, இல்லை ஜிகாதிட்டு இருந்து இரவல் வாங்கி வாந்தி எடுக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு அது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. அதனால இது என்னவாக இருந்தாலும் ஹிந்து வெறுப்பு பேச்சு, இதை இப்போ ஹேட் ஸ்பீச்சுன்னு சொல்லி அடிக்கடி இந்த சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் அந்த ஹேட் ஸ்பீச்சில் எல்லாம் இதெல்லாம் தெரியாது.
ஏன்னா அவங்களுக்கு கண் இப்பெல்லாம் மறைஞ்சிரும். அதாவது இந்த குளுக்கோமான்னு ஒரு நோய் வருங்கிறாங்க. அது வந்தால் ஒட்டுமொத்தமாக கண் தெரியாமல் போயிடுவோமா. அதே மாதிரி நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து மலைக்கண் நோய் மாதிரி அது மாலைக்கண் அந்த நேரத்தில் மட்டும். இதுக்கு பேர் இதுக்கு எங்கிட்ட கேட்டால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹிந்து ஃபோபிக் குளுக்கோமான்னு நம்ம வேணால் இதுக்கு பேர் வச்சுடலாம். ஹிந்துக்களை திட்டும் போது டாயிங்னு அந்த குளுக்கோமா திரை வந்து விழுந்துடும். பாக்கி நேரம் அது அப்படியே காணாமல் போயிடும். ஸோ இது இந்த மாதிரியான குளுக்கோமா வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு, இந்த நாட்டில் இருக்கிற டிஜிபி, குறிப்பாக நம்ம சங்கர் ஜிவால் போன்ற உள்ள டிஜிபிக்களுக்கு, நீதிமன்றத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. சங்கர் நேத்ராலயாவில் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டான்னு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். நாங்கள் இதுக்காக வேண்டி கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டாக்டர் பக்கத்துல இருந்து எங்கிட்ட சொன்னார், இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னாரு. என்னன்னு, இதுக்கு ஒரே ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்குது. அந்த ஐ ட்ராப்ஸுக்கு பேர் என்னென்னா ஹிந்து வாக்கு வங்கின்னு இருக்கு. இந்த ஹிந்து வாக்கு வங்கிங்கக்கூடிய ஐ ட்ராப்ஸில் போட்டான்னா இந்த குளுக்கோமா ஆப்ரேஷனே இல்லாமல் சரியாயிரும். அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும்னு. அதனால இந்த நாட்டின் நீதிமன்றங்கள், இந்த நாட்டில் இருக்கிற போலீஸு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேற அரசியல் கட்சிகள் இவங்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக, ஏன்னா சனாதன தர்மம் என்ன சொல்லியிருக்குன்னா தொண்டு சொல்லியிருக்கு. சனாதன தர்மம் அஹிம்சையை சொல்லியிருக்கு. சனாதன தர்மம் தயையை சொல்லியிருக்கிறது. அதனால நம்ம சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்கள்லாம் இந்த ஹிந்து வாக்கு வங்கிங்கக்கூடியதை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நோய்கள்ல இருந்து இவர்களை எல்லாம் நாம் காப்பாற்றலாம். ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி சில அர்ஜென்ட் சர்ஜரிகள் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சர்ஜரியை இப்போ கமலஹாசன் மேல நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கமலஹாசன் மீது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இது ஆர்கனைசர் ஆஃப் த ப்ரோக்ராம் மேலேயும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து 4 மாதங்களே ஆன நிலையில ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கலசம் இடிந்து கீழே விழுந்துள்ளது. பக்தர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த திருப்பணிகள் சரியாக நிறைவடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐடி குழு வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் இந்த கும்பாபிஷேகமே இப்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்லவையும் வந்து ஒரு ஸ்டேவும் வாங்கினார்கள். ஆனா அதற்கு முன்னதாக யாகசாலை பூஜைகள் தொடங்கி விட்டதாக கூறி அந்த ஸ்டேவை வந்து நீக்கி அந்த கும்பாபிஷேகமும் நடந்தது. அது சமீபத்துல கோர்ட்டு வந்து இந்த ஐடி குழுவினுடைய அறிக்கை, மற்ற மக்களினுடைய அறிக்கை எல்லாத்தையும் வைத்து இந்த திருப்பணிகள் சரியாக முழுமையடையவில்லை, அறநிலையத்துறையின கார்ப்பரேட் போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கண்டனம் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில அந்த கலசம் வந்து மேலிருந்து இப்ப கீழே இடிந்து விழுந்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இந்த தென்காசி கோவில் விவகாரம் நம்ம இதுவரை 3ஆம் தரமோ அந்த செய்திகள் சிந்தனைகள் இந்த நியூஸை பண்றோம். 4ஆம் முறையோ 3வது முறையோ பண்றோம். முதல்ல இந்த கோவில் இந்த பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த செய்தியை சொன்னோம். அங்கங்க லீக் இருக்கு, அதே மாதிரி அந்த பக்கம் செவத்துல கட்டுமான வேலை முடியல, அங்கங்க அந்த கீறல்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அதையும் மீறி வந்து அறிவிக்கப்பட்டது. இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு, முதல்ல இந்த கும்பாபிஷேகமே ஃபர்ஸ்ட்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். எப்படின்னு சொன்னா, முதல்ல இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தடை விதிக்கிறார்கள். தடை விதிச்சதுக்கு அப்புறம் இவங்க யாகசால பூஜையை ஆரம்பிச்சுவிட்டு, யாகசால பூஜையை ஆரம்பிச்ச அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நாங்க யாகசாலையை ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு பர்மிஷன் வேணும், இது வந்து நிறுத்த முடியாது, யாகசாலையை ஆரம்பிச்சிட்டோம்னு. அப்போ முதல்ல அதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு ஹெச்ஆர்என்சியை வந்து அன்னைக்கு இழுத்து விட்டுருந்தாச்சுன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, கோர்ட்டு அடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, ஐஐடி ரிப்போர்ட் எல்லாம் இருந்தது, இதெல்லாம் தவறாக இருந்தது, நாங்கள் அறநிலையத்துறை நம்பி நாங்கள் செய்தோம், ஆனால் இப்படி ஒரு பெரிய ஏமாற்றமாகி விட்டது, சேஃப்டிக்கு யார் பொறுப்பெடுக்கிறதுன்னு எல்லாம் ஜட்ஜு வந்து எல்லா நியாயங்களும் பேசினாங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கே கண்டெம்ட் கொடுத்துருந்து, ரெண்டாவது ஐஐடி ரிப்போர்ட் அப்போவே வந்தாச்சு. அப்போ நீங்க வந்து ஒரு ஐஐடி இன்ஜினியர் ரிப்போர்ட்டை மதிக்க மாட்டீங்க, ஆனா சேகர் பாபு ரிப்போர்ட்டை தான் கோர்ட்டு மதிக்குது. ஏன்னா சேகர் பாபு வந்து சொல்லிவிட்டாரு. சரி, இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த 10 கிலோ கிட்ட இருக்கும் அதுக்குள்ள வெயிட் கிட்டத்தட்ட, இப்ப அது யாரு தலையிலையாவது விழுந்திருந்ததுன்னா இதுக்கு யாரு பொறுப்பெடுப்பாங்க? சேகர் பாபு தானே பொறுப்பெடுக்கணும். நிச்சயமாக. இப்போ நீதிமன்றம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கக்கூடிய பகுத்தறிவு நீதிமன்றத்திற்கு வேண்டும். அப்போ அறநிலையத்துறையை சொன்னதை நம்பி நாங்கள் இதை கொடுத்தோம்
அப்படின்னு சொன்னால், சயின்ஸையும் மீறி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீதிபதிக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ நமக்கு வருது. அப்புறம் நம்ம என்ன மேலே இருந்து அது நல்ல உயர்ந்தமான ராஜகோபுரம் 10 கிலோ உள்ளது 4 மாதத்துக்குள்ளே விழுது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுறோன்னு நீங்கள் கொடுத்த அண்டர்டேக்கிங்கில் தானே உங்களுக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த நீங்கள் பண்ண கண்டம்டையும் மீறி பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆமாம். அப்போவாது நீங்கள் நேர்மையாக இருந்தீங்களே? ஐயோ, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், இரவு பகலாக நம்ம நியாயமாக வேலை செய்து நம்மளை நம்பி நமக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு கோர்ட். இப்போ அப்படி தான் சொல்லணும். நம்ம அதுக்கு நியாயமாக நடந்துக்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு உறுத்து இந்த அறநிலையத்துறைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. அறநிலையத்துறையை பொறுத்தளவில் மொத்தம் ஜட்ஜு சொன்ன மாதிரி கார்பரேட் கம்பெனி. நாங்கள் ஒரு டேட் அறிவிச்சிட்டோம். டேட் யாரு? ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின்னு சொல்லுவோம், அவருக்கு தான் தெய்வ நம்பிக்கை இல்லையா, அவர் ஊட்டம்மா இல்லைன்னா சேகர் பாபுக்குள்ள ஜோசியர் யாராவது ஒரு ஆள் டேட்டு கொடுத்தா அந்த டேட்டுக்கு அறிவிச்சிடணும். எலெக்ஷன் வருது, நாங்கள் இம்புட்டு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம்னு அறிவிக்கணும். அறிவிச்சு விட்டுரு. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லா நீதிபதிகள் இந்த வீடியோவை முதல்ல பார்க்கணும். முதல்ல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறது அப்படின்னா அறநிலையத்துறையால் நாள்லாம் குறிக்கக்கூடாதுங்கிறத முதல்ல நீதிபதிகள் முதல்ல தெளிவாக்கணும். ஒன்று, வேலைகள் முடிந்திருக்கணும். இது முதல்ல ஃபிசிக்கல் சைடில் வந்துடுறேன். 2வது, நாள் குறிக்கணும்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தர்மகர்த்தாவோட இதை பார்த்து, நேத்திரத்தெல்லாம் அந்த ஊரை வைத்து பார்த்து, அதுக்கப்புறம் சாமியை வச்சு பார்த்து, இப்படித்தான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கணுமே தவிர சௌரியத்துக்கு குறிக்கப்படாது. இது முதல்ல ஆகம விதி மீறல். ஆனால் நம்ம ஊரில் வந்து எப்படின்னு சொன்னால், இந்த ஆகம விதி மீறல்னு வந்து இவங்க என்ன கேட்பாங்க, ஆகமமே ஒழிக்கப்பட வேண்டும்னு ஒரு பக்கம் கேஸ் போடுவான். அதுக்கப்புறம் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கும்பாபிஷேகம் நடந்ததே, இதில் நாங்கள் யாகசாலையை ஆரம்பிச்சிட்டோம், அதனால் இப்போ நிறுத்தினா அது ஆகம மீறல். ஏன்டா அப்போ உனக்கு ஒழிக்கப்பட வேண்டிய ஆகமும் இப்போ உனக்கு ஹெல்ப்புக்கு வந்துருமா? இந்த ஒரு பய இருக்கான். அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஏதோ இந்த கருணாநிதி திறந்து வச்ச ஒரு போலி ஆகம கல்லூரியில் படித்தது அரங்கநாதன். அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, முருக மாநாட்டுக்கு சாமியை வச்சதெல்லாம் ஆகம மீதி வீரர். ஏன்டா இப்போ நீ எப்படி நீ அந்த ஆகமங்கள் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லித்தானே நீயே பிரச்சாரம் பண்ற, அப்புறம் இப்போ உனக்கு எங்கிருந்து ஆகம மீறல் வந்தது? அவங்க அதுக்குள்ள இது வச்சிருக்காங்க. அதாவது ஒரு அந்த உருவத்தை இவர்கள் பதித்து வைத்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. எங்க ஆகம பிரதிஷ்டை வந்தது? அதே நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் நடத்திச்சு எங்க இந்த ஐலண்ட் கிரவுண்ட்ல. அங்க கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்களே, அப்ப நீ ஆகமத்தை பத்தி பேசியிருக்கணும். ஸோ இந்த ஆகமங்கக்கூடியது இவங்களுக்குள்ள சௌரியத்துக்காக வேண்டி பயன்படுத்துறது. இதே மாதிரி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கார்பரேட் கும்பாபிஷேகம் பண்ணுறது, நம்ம கோர்ட்டு சொன்ன வார்த்தையை பயன்படுத்துவோம். மொத்தத்துக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுறது. அப்போ நான் கேட்குறேன், இந்த சிவாச்சாரியார்கள் இவங்க தானே இந்த டேட்டெல்லாம் சொல்கிறது, மொத்தமாக இந்த நாளில் நீங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. இவங்களுக்கு ஒரு 10 கும்பாபிஷேகம் ஆர்டர் வேணும், இவங்களுக்கு ஒரு 10 லுக்ரேட்டிவ் டெம்பிள்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு வசதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆகமத்தையே விலக்கி வைக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் பண்ணக்கூடிய தப்பு முதல்ல இருக்கு. இந்த அரசாங்க தப்பு மட்டும் கிடையாது. அப்ப சுயநலத்துக்காக தெய்வ குத்தத்தை செய்கிறீர்கள், ஊருக்கு கெடுதல் விளைவிக்கிறீங்க. ஏன்னா திருமந்திரம் படிச்சிருந்தா தெரியும், ஒரு ஆகமத்துக்கு புறம்பாக ஒரு வேலையை நம்ம செய்தாச்சுன்னா அதுக்கு என்னென்னலாம் நஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு திருமந்திரத்துல சொல்லியிருக்கு. அதையாவது அட்லீஸ்ட் படிங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தயவுசெய்து இந்த நீதிபதிகள் 4 பேர் பார்த்து, இப்படியெல்லாம் வந்து ஒரு கோடிஃபைட் ரூல் ஆகமம்னு ஒன்று இருக்கு, இதுக்கு இப்படி வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாதிரி நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கும்போது இதையும் கருத்தில் கொண்டுதான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் படிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சேஃப்டி. ஏற்கனவே உத்தரகோசமங்கை கோவில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுங்கக்கூடியதை ஏற்கனவே நீதியரசர் வந்து அவங்களுக்குள்ள தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இது முதல் கோயில் இல்லை, இப்படி பல கோவில்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனை வருது. இப்போ கோயிலுங்கக்கூடியது அதன் இறைவன், அவன் வாழக்கூடிய இல்லம் கோயில். அப்ப அவன் வீட்டுல எப்படி இருக்கணும்னு அவன் தான் சொல்லணும், அவன் வீட்டுல எப்படி இருக்கணும்னு நாம் போய் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அவன் ஆகமம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஆகமம் அது அவனுக்குள்ள அவன் தான் சொன்னானா? ஆமா, அவன் தான் சொன்னான். ஏன்னா திருமந்திர பாயிரத்துல ஆகமம் 28 சிவபெருமான் தன்வாயால் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் எல்லா ஸ்தாபனமுமே இருக்கு. அப்போ அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும்போது
இறைவனின் கோவிலில் இறைவன் தனது இல்லத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முழு உரிமை இறைவனுக்கே, இவங்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த கோவில்லாம் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளும் முடித்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இதெல்லாம் முறை. இப்போ இந்த முறை தவறிய செயல்ல இன்னைக்கு இது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த விழுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பாருங்க, என் வீடியா என்ன மீறி உன் சௌரியத்துக்கு உன் ஓட்டுக்காக வேண்டி நீ பண்ணினீன்னா நான் எப்படி இதை பொறுத்துப்பேன் அப்படின்னு இறைவனின் கோபம். பக்தருக்கு மேல அந்த கோபம் திரும்பாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி யாரும் தலையிலையும் அது விழல. அதனால இதெல்லாம் இண்டிகேஷன் நான் நினைக்கிறேன். இதை எப்பொழுதாவது அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்துக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி சாஸ்திர விரோதமான விஷயங்களை செய்கிறது, அரசியலுக்காக வேண்டி ஆலயத்தை பயன்படுத்துவது, இதனால் ஹிந்துக்களுக்குள்ள அடிப்படை உரிமையை பறிப்பது, இந்த வேலையை செய்யக்கூடிய அறநிலையத்துறை இப்போ என்னை பொறுத்தளவில் என்ன பண்ணணும்னா 3 விஷயம் பண்ணணும். ஒன்று, இந்த எல்லா HRNC ஆஃபீஸர் யாரெல்லாம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் இன்வால்வ்டோ அவ்வளவு மேர்லையும் இப்போ என்ன பண்ணணும்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போடணும். யோசிச்சு பாருங்க, இது மேயர் தலையிலையும் விழுந்திருந்தா நிச்சயமாக நெக்லிஜென்ஸ் கண்டிப்பா கேஸ் போடணும், கண்டெம்ட் போடணும். ஏன்னா நீங்க முன்னாடியே அதை ஆரம்பிச்சு வச்சு அதுக்கு ஒரு கேஸை போடணும். இந்த மாதிரி தே ஷுட் பி டேக்கன் டு டாஸ்க். அவ்வளவு வேறு வேலையும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மட்டும் இல்லாம கிரிமினல் செக்ஷன்ஸ்ல இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இப்போ இது போலீஸ்காரங்க செய்யணும். இப்ப பாலம் இடிஞ்சா நீங்க கான்ட்ராக்டர் அரெஸ்ட் பண்றீங்கல்ல, ரோட்ல இந்த ஓடையில கேடையில வண்டி கிண்டி விழுந்தாச்சுன்னா அந்த இவங்களை அரெஸ்ட் பண்றாங்கல்ல. அப்ப அதே மாதிரி இப்ப இதுக்கு HRNC அலுவலர்களும் இப்ப கைது செய்யப்பட வேண்டியது தானே, செய்யணும்ல. கண்டிப்பா. இப்ப இது தொடர்பாக ஹிந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பில் இருந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி காவல் நிலையத்துல இப்ப புகார் இருக்கிறது. இப்போ நான் சொல்லி நீங்க எடுக்க வேண்டாம், ஆல்ரெடி ஒரு புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த அரசு ஹிந்துக்களை கோயிலில் வைத்தே கொலை செய்யக்கூடிய ஒரு சதியை திட்டமிட்டு செய்து வருகிறது என்பதை ஒத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். இதுக்கு போலீஸ்காரங்க கேஸ் போடாட்டாச்சுன்னா போலீஸ்காரங்க மேலேயும் கேஸ் பண்ணும், கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்காட்டாச்சுன்னா கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணும்னா நேராக ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டு இதுக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு உறுதி செய்ய வேண்டும். இதை வேண்டுமென்றே தான் போலீஸ்காரங்க அதை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸுக்கு மேலே பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது சாதாரண விஷயமாக நாம் பார்க்கல. ஏன்னா தொடர்ந்து இந்த கோவிலை பற்றின ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அதை மீறி நீங்க பாட்டு என்ன வேணாலும் சொல்லுங்கடா, நாங்க பாட்டு எங்க சௌரியத்துக்கு செய்வோம், அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு என்பது இந்த விஷயத்தின் மூலமாவதாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் வாக்காளராக சேர்க்கப்படுவதாக சிதம்பரம் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல வைத்தார். என்னன்னா, ஏற்கனவே பார்த்தோம், பீகார்ல அந்த வாக்காளர் பட்டியல்கள் சரிபார்க்கப்பட்டு பல போலி பெயர்கள் இருப்பதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் நீக்கப்பட்டது. இது தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில சிதம்பரம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல அவர் வச்சிருக்காரு. தமிழகத்துல இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சீர்திருத்த நடவடிக்கை எதுவுமே எடுக்க போகாத நிலையில இவர் இப்படி பேசுவது தேவையற்றது. 2வது, என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பர்மனண்டா, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பர்மனண்டா இப்போ தமிழகத்துல இருக்கிறவர்கள், இங்க பீகார்ல இருக்கிறவங்க தமிழகத்திலேயே செட்டில் ஆயிட்டாங்க பர்மனண்டா அப்படின்னா அவர்களுக்கு விருப்பப்பட்டால் தமிழகத்திலேயே அவர்கள் வாக்குரிமையை பெற்றுக்கொள்ளலாம், அந்தந்த மாநிலங்கள்ல பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதை இவர் இப்படி திரித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறது. இது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பீகார்ல இப்போ அவங்க அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பண்ணும்போது உண்மையா அவன் அங்கே இருக்கானா, அப்படி ஒரு ஆள் அந்த அட்ரஸ்ல இருக்கா இருக்கக்கூடியதை ஒவ்வொரு இடமாக சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 60 லட்சம் பேர் இப்போ அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் ஆல்ரெடி செத்து போனவனே இருக்கானா.
புரிஞ்சுக்கணும். 15 லட்சம் பேர் செத்து போனவன். அப்போ இதில் எவ்வளோ பேருக்குள்ள ஓட்டை இவனுங்க போல் பண்ணால் எவ்வளவு சீட்டு ஜெயிக்கும்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கானா இல்லையா அப்படின்னுங்கிறத பார்க்குறாங்க. அடுத்தது அதை கேட்டாச்சுன்னா புலம்பெயர் தொழிலாளி, இவன் புலம்பெயரா இல்லைன்னா அவன் நேமே வந்து தப்பாக அங்கே வந்து ஏற்கனவே ஆல்ரெடி என்ரோல் ஆகிருக்காங்கிறதும் இன்னைக்கு வர நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ணாங்க, ஓட்டர் ஐடி இதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஆதார் கார்டு பழைய ஓட்டர் ஐடி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, ரேஷன் கார்டு அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதுலேயே பல போலிகள் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் வேறு ப்ரூஃபை கொண்டு வாங்கன்னு. இப்போ வேறு ப்ரூஃபை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? என்ன கேட்குறேன் அப்படின்னா, வேற பல ப்ரூஃபை கொடுத்து பல விஷயங்களை நம்ம செய்து வாங்கிக்கிறோம். அப்பெல்லாம் நமக்கு ப்ரைவசி கட்டு போகாது. வேற பல ப்ரூஃப் கொடுத்து லோன் வாங்குறாங்க, அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வராது. வேற மாதிரி பல ப்ரூஃபை கொடுத்து பாஸ்போர்ட்டுகள்லாம் வாங்குறாங்க, அப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வராது. சாதாரண மனிதன்ட்டு அது எப்படி இருக்கும்? சரி, அது தவிர அவங்க வேற பல விஷயங்கள் சொல்றாங்களா, டோர் பை டோர் வெரிஃபிகேஷன் பண்றாங்க இல்லையா, பண்ணலாமே. ஏன்னா இந்த ரேஷன் கார்டு ஆதாரங்கக்கூடியது ஓட்டர் ஐடியை வைத்து வாங்கியதும் இருக்கிறது. அதனால எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு, இந்த ஓட்டர் ஐடியை வச்சு இந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனமா இவங்க வாங்கியிருக்கானுங்க ஆல்ரெடி. அதனால திருப்பி ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு இதே இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கு இன்னொரு ப்ரூஃபை பாருங்க. தேஜஸ்வி யாதவ், அதாவது யாரு அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டுத்தீவன ஊழல் மன்னன் லல்லு பிரசாத் யாதவுக்குள்ள மயன். அவர் என்ன பண்ணாரு, என்னையே ஓட்டர் லிஸ்டில் இருந்து நீக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஓட்டர் ஐடியை காணிச்சு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தினார். உடனே நாட்டில் எல்லாரும் ஓன்னு கத்தினோன்னு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிச்சு, இந்த பாரு ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கு, ஆனால் நீ வந்து ஒரு ஓட்டர் ஐடின்னு ஒன்று காணிச்சிருக்க, அந்த ஓட்டர் ஐடி என்கிட்ட தான், அது உண்மையா போலியான்னு நான் பார்க்குறேன்னு சொன்ன உடனே இப்போ அமைதியாக போயிடுச்சு பீகார். அப்போ போலி கார்டு என்பது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்கு யாரிடம் இன்னைக்கு சாட்சி கொடுத்துருக்காங்கன்னா தேஜஸ்வி யாதவே கொடுத்து விட்டார். அதாவது எவன் வந்து இந்த என்ரோல்மெண்ட் தப்புன்னு வந்து நீதிமன்றத்துக்கு போனானோ அவனே இன்னைக்கு ஒரு போலி கார்டை வச்சு ஒரு பேட்டி கொடுத்து விட்டான். அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னது சரிதானே, நான் சொன்னது சரிதானே ஐயா, போலி கார்டு இருக்கிறதுனால தானே நான் இப்போ இந்த ரிவிஷனை பண்றேன். இப்போ பாரு, உங்களுக்குள்ள முன்னாள் சிஎம்ஏ ஒரு போலி கார்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. முன்னாள் டெபுட்டி சிஎம்ஏ ஒரு போலி கார்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ உடனே இப்போ அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கு. அப்போ இந்த வெளிநாட்டுக்காரனுங்க வந்து கண்டபடி ஊடுருவி அந்த இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்காக வந்த உடனேயே ஏன்னா இவங்க சிஏ எதிர்ப்பு போராட்டம்னு நடந்து வெளிநாட்டுக்காரனெல்லாம் உள்ள வர்றதுக்கு எதுக்காக எல்லாம் செய்தாங்க. இப்போ புத்திசாலித்தனமா எலெக்ஷன் கமிஷன் செஞ்ச உடனேயே அடுத்தது இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு வலு சேர்க்கணும். இது நடக்கிறது பீகார்ல. இப்ப பீகார்ல இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரன் இருக்கானோ இப்ப இவன்லாம் அதை பீகாரை பத்தி பேசினா தமிழ்நாட்டில் எடுபடுமா? எடுபடாது. ரெண்டாவது, ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, பீகார்ல நடக்கிற மாதிரி ரிவிஷன் வந்து நாடு முழுக்க நடத்த போறோம். இப்ப நாடு முழுக்க நடத்தினா என்ன பிரச்சனையாகும், எவனெல்லாம் வந்து பங்களாதேஷில் இருந்தும் ரோஹிங்கியால இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க வந்து ஓட்டர் கார்டு வாங்கி வச்சிருக்கோன்னு இவனுக்கு அம்பிட்டு வெறுப்ப மாட்ட போறான். அப்ப இவனுகளை காப்பாற்றணும். இப்ப நீங்க பீகார்னு சொல்லி பேசவும் முடியாது தமிழ்நாட்டில். அப்ப அடுத்தது கேட்பாம்ல, அப்போ உன் திராவிடத்துல அதுவும் உண்டான்னு அடுத்த கேள்வி வந்துடும்ல. உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பாகிஸ்தான்கிட்ட வாங்கி பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அந்த நம்ம காரக்குடி ஆளு, அவர் சிதம்பரம் உடனே என்ன பண்ணிவிட்டார், 6 லட்சம் பீகாரி தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்து போட்டான். சரி, இப்ப தமிழ்நாட்டுல ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் நடந்ததா? இல்ல. அப்ப 6 லட்சம் சேர்த்துட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரத்தை காட்டணும்ல, 6 லட்சம் வேற சேர்த்து போட்டான்னு சேர்க்க போறாங்க காட்டணும்ல, 6 லட்சம் வேற சேர்க்க போறாங்கன்னு. சரி, அப்போ ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் வரும்போது எல்லா கட்சிக்காரனும் லோக்கல்ல இருப்பே இல்லை, நீக்கம் சேர்க்கையில் நீங்கள்லாம் மனு போடலாம்ல. அப்போ உன் கட்சியே இல்லையா, சேர்க்க போறாங்கன்னு நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் இப்ப தமிழ்நாட்டில் அடுத்தது கொண்டு வந்தா இந்த ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷனே தமிழனுக்கு எதிரிங்கிறதுக்காக வேண்டி ஒரு போலித்தனமான கிரவுண்டை செட் பண்றதுக்காக செய்யக்கூடிய வேலை இது. அப்ப இதை வச்சு இப்ப என்ன, பீகாரி வட இந்தியா வெர்சஸ் தென்னிந்தியா. ஏன்டா அப்ப இந்த சிதம்பரத்திட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பங்களாதேஷ் பாகிஸ்தான்காரனுக்குள்ள குடியுரிமை இதை பத்தி ஒரு சிஏஏ வரும்போது
அது நீ ஏன் எதிர்த்த? இவ்வளோ தூரம் நியாயம் பேசுற இல்ல, அப்போ சிஏஏ நீ ஆதரிச்சிருக்கணும்ல. இப்போ இந்த ஜவா கொரில்லான்னு ஒருத்தர், அவரு கூட சேர்றாரு. எப்படின்னா வாக்காளர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்க என்னடான்னா ஆட்சியாளர்கள் வந்து வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ அதுக்கு இவர் உடனே ஒரு இது ஏன் அப்போ சிஏஏ வரும்போது இதே வார்த்தையை சொல்லியிருக்கணும்ல, இந்தியர்கள் தான் இந்தியாவின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், வேற நாட்டுக்காரன் இந்தியா பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்படாதுங்கிற வாய் அன்னைக்கு எங்க சொல்லியிருக்கணும்ல. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், சிஏஏன்னு வந்தாச்சுன்னு பிரச்சனையாகுது அப்படிங்கிறதுனால முதல்ல இப்போ அரசாங்கம் கொஞ்சம் புட்சாலித்தனமாக பண்ணுது. என்ன, எவன்லாம் முதல்ல வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம ஊரில் எம்பி எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறான் அவனெல்லாம் முதல்ல வெளியில் தள்ளியாச்சுன்னா, இந்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த ஏதோ இந்த ஒருத்தர் இந்த பொய் மட்டுமே சொல்லுவார் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் ராகுல், அந்த ஆள். இப்போ அந்த ஆள் நான் ஒரு ஆட்டம் பாம்பு போட போகிறேன் சிவகாசியில் வந்து இதை வாங்கிட்டு போனாங்களான்னு தெரியலை. ஸோ அந்த சிவகாசி பட்டாசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இப்போ சொல்லுது ஓட்டர் லிஸ்ட்டில் நான் வந்து பெரிய இதை நான் வெளிக்கொண்டு வர போகிறேன் அப்படின்னு. இப்போ அந்த ஆளுக்கு நான் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ இதுதான் ஏன் பெரிய ஆட்டம்பா? மோடி அரசு இப்போ காங்கிரஸுக்கு போட்டிருக்கிறது தான் பெரிய ஆட்டம்பா. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரன் ஓட்டல்லாம் நீக்கியாச்சு அப்படின்னு சொன்னால், இதனால் காங்கிரஸ் கட்சி பாதிக்கப்பட போகிறது. ஏன்னா இவ்வளவு நாள் அவனை வெளிநாட்டில இருந்து இங்க கொண்டு வந்து குடியமர்த்தி அவனுக்கு வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் செட் பண்ணி கொடுத்து பாரத மக்களுக்கு துரோகம் செய்ததை இன்று மோடி அரசு சரி செய்து கொண்டிருக்கிறது. மோடி அரசு கூட இல்லை, எலெக்ஷன் கமிஷன் சரி செய்கிறது. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த தைரியம் ஏன் வந்ததுன்னா, இந்த அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் என்பதனால எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த தைரியம் வந்தது. இனிமேதான் இந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டின் தலைவனை தேர்ந்தெடுக்க போறான். இவ்வளவு நாள் இந்த நாட்டின் தலைவனை வெளிநாட்டுக்காரன் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தான். இதுதான் பெரிய ஆட்டம்பம். அப்ப தேசத்துக்கு துரோகம் செய்து அரசியல் செய்வதற்கு சாதகமாக இப்போ அரசியல் மொழி அரசியலாக மாற்றப்படுகிறது. தேச பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் பண்ண மொழி வடக்கு தெற்கு டிவிஷனை காங்கிரஸ் பயன்படுத்திக்கிறது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அலன் ஆக்டோவியன் ஹியூம் ஆரம்பித்த கட்சி. ஸோ அவனுக்குள்ள பாலிசியே வந்து டிவைட் அண்ட் ரூல். இதைத்தான் அந்த வெள்ளக்காரனின் அடிவுரடியான காங்கிரஸும் இல்லை அந்த ஐரோப்பியர்களிடமிருந்து ஊக்கம் பெற்றிருந்த இடதுசாரிகளும் நீதாயே அந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி அவனை நக்கி பிழைத்த திராவிடமும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த துரோக செயலிலிருந்து மீட்பதற்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒன்று செய்திருக்கு. வரவேற்கத்தக்க விஷயம். சிதம்பரத்தின் தேச துரோக செயலில் இதுவும் ஒன்று கூட அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. ராகுல் காந்தி சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் பேசியிருக்கார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அருண் ஜேட்லி என்னை மிரட்டிட்டாரு. அது எப்ப மிரட்டினார் அப்படின்னு கேட்டா, அந்த 3 வேளாண் சட்ட திருத்த மசோதா வந்த பொழுது அதை நாங்கள் எதிர்த்தோம், அதற்காக இதெல்லாம் நீங்க எதிர்க்க கூடாது, இந்த எதிர்ப்பை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மிரட்டல் விடுத்தார். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சு வச்சு அவர் அதன் மூலமாக என் மீது மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அது இப்ப பிஜேபி கடுமையாக கண்டனம் தெரிவித்தவர்கள். அருண் ஜேட்லியினுடைய மகனும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 2019 என்னுடைய அப்பா வந்து காலமாகிவிட்டார். இந்த சட்டமே 2020 தானே வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்க அப்பா வந்து மிரட்டினார்னு சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? வேண்டுமென்றே இதை இவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப அவரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி ஒரு பேத்தாலஜிக்கல் லையர். நான் இதை அடிக்கடி நான் பல விஷயத்துல ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த லையருங்கிறதையும் கூட ஹீஸ் அ மெலிஷியஸ் எலிமெண்ட். இந்த பொய் சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணி மக்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வேலையும் பார்க்கக்கூடிய. அதனால நீங்க இந்த ஆள் ஏதோ ஒரு பொய்யங்கிறதோட மட்டும் நிப்பாட்டப்படாது. இந்த பொய்யை சொல்வதின் நோக்கம் என்ன அப்படிங்கக்கூடியதையும் சேர்த்து பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2019 அருண்ஜேட்லி அவர்கள் தவறிவிட்டார். இவர் 2020 கொண்ட சட்டத்துக்கு 2019 ஒரு மிரட்டினார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன பாருங்களேன், ட்ரம்ப் சொல்லிவிட்டார் நான் தான் வந்து மீடியேட் பண்ணேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அப்படின்னு இவர் வந்து வேகமாக வந்து உடனே பிரைம் மினிஸ்டருக்கு மேலே பல குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினார். இப்போ ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொன்னார். 1947 பாகிஸ்தான் உருவாச்சு. ஆனால் 1000 வருஷமாக இருக்கக்கூடிய இந்தோ பாகிஸ்தான் பிரச்சனையினும் ட்ரம்ப் சொன்னார்.
அதே மாதிரி இவரும் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தை மாதிரி இது ரெண்டு பேருக்கு இடையில எப்படி ஒரு நட்புறவு இருக்கு பார்த்தீங்களா? அதனால நம்ம வந்து அவரை வெள்ளை வடிவேலு அப்படின்னு சொல்றோம் ட்ரம்ப்பை. இதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு காமெடி பீஸுக்கு பேர் வைங்க. ஆனா இது காமெடி, இது வந்து மோசமான எலிமெண்ட்டும் உள்ளது. அதனால பொய் சொல்லக்கூடியதுங்கிறதுக்குள்ள வழக்கம். அடிக்கடி திமுக கூட இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களும் காங்கிரஸ்காரர்களும் நேச்சுரல் பார்ட்னர்ஸ்னு. எனக்கு இப்போ இந்த அருண்ஜேட்லி வந்த உடனே எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நம்ம கருணாநிதி ஒரு பேட்டி கொடுத்தார். இலங்கை பிரச்சனையை என்னால் தான் தீர்க்க முடியும் என்று ராஜீவ்காந்தி சொன்னார். அப்போது மூப்பனாரும் உடன் இருந்தார். இவர் சொல்லும் போது ராஜீவ்காந்தியும் தவறி இருந்தாங்க, மூப்பனாரும் தவறி போனாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். அப்ப நீ அவ்வளவு நியாயமானவரா இருந்தா அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்லணும் இல்லை? ஸோ அதனால இது வந்து இந்த நேச்சுரல் பார்ட்னர்ஷிப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அதனால இது ஒரு பொய்யின் ஒரு கூடாரம். இந்த பொய்ங்கக்கூடியது எப்படி வந்து பரவி இருக்குன்னா, இது வந்து இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ள ஸ்ட்ரீம்லைனான விஷயம் பொய் சொல்றதுன்னு ஆயிப்போச்சு. பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை தாத்தினது மட்டும் இல்லாம அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத ஒரு கூட்டத்தை நாட்டை வழிநடத்துவதற்கு இன்று காங்கிரஸ் தயார் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது இன்னும் கவலையடிக்கக்கூடிய விஷயம். தலைவர் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு. தொண்டர்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஒரு மந்திரி, இந்த நீர்வளத்துறை அமைச்சர் கர்நாடகாவில், அந்த ஆள் இன்னைக்கு முன்னேற்றிக்கோ முந்தானேத்திக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டிங்ல போய் இந்த கிருஷ்ணராஜசாகர்னு ஒரு அணை இருக்கு, இந்த மைசூர் பக்கத்துல காவேரியில இருக்கிற பெரிய அணை, அந்த பக்கம் கர்நாடகாவில், அந்த அணைக்கு அடிக்கல் நாட்டியது திப்பு சுல்தான்ட்டான். என்ன அப்படின்னா, மைசூர் ராஜா உடையார் வந்து 1910 இதுக்கு ஐடியாவை போட்டு 1911 கட்ட ஆரம்பிச்சு 1932 கட்டுமானம் பண்ணி முடியுது கிருஷ்ணராஜசாகருக்கு. திப்பு சுல்தானுங்க கூடியவன் செத்து போனது 1790களில் 95 97 வாக்கில் அந்த ஆள் செத்தும் போட்டான். அந்த ஆள் செத்து போய் 100 சொச்சம் வருஷம் கழிஞ்சு அவன் எப்படி வந்து அடிக்கல் நாட்டினான்னு தெரியல. இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், 2019 செத்து போன அருண்ஜேட்லி 2020 வந்து ராகுல் காந்தியை மிரட்டின மாதிரி இருக்கலாம். ஆவியா வந்து மிரட்டிருப்பாரோ? ஆவியா வந்து மிரட்டலாம். அதான் நான் சொல்ல வர்றேன். ஏன் வரணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரஃபேலை பத்தின ஒரு விவாதம் நடந்தது பார்லிமெண்ட்ல. அப்ப ரஃபேலை பத்தின ஒரு பொய்யை ராகுல் காந்தி சொன்னதை அருண்ஜேட்லி பார்லிமெண்ட்ல வச்சு உரிச்சு வாங்கும்போது உண்மைக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருந்தா அப்படி இந்த ராகுல். ஸோ அந்த பயம் போகாமே இருந்து திடீர்னு ராத்திரி ஐயோ வந்துட்டார் ஜேட்லி. எவ்வளவு நாள் இப்படி பயந்து அர்த்த ராத்திரி தூங்கி எழும்புனாரோ தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னான்னா, இந்த ரஃபேல் டீலை பத்தி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த நம்ம பழைய மனோகர் பரிக்கர்கிட்ட போய் நான் பேசினேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. இந்த டீல் நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு. அதுக்கப்புறம் மனோகர் பரிக்கர் உடம்பு சரி ஒன்று, நாங்கள் அந்த சப்ஜெக்டை பற்றியே பேசலையேன்னாரு அந்த ஆள். ஸோ அதனால வாய்க்கு எது வந்தாலும் பொய் சொல்றது. ஆனால் இந்த பொய்யோட காஸ்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இதை சாதாரண பொய்ங்க கூடிய, பிஜேபி அதை சாதாரண பொய்ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஒரு திருட்டு கேஸ் ஒன்று போட்டாங்க, இதனால ரஃபேல் ப்ரொக்யூர்மெண்ட் டிலே ஆச்சு. பொய் சொன்னாங்க, மக்களை ஏமாத்தினாங்க, ஃபார்முலா டிலே ஆச்சு. விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டியதை நியாயமான விஷயங்கள் கிடைப்பது தடை செய்யப்பட்டது. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மேல தொடர்ந்து பொய் புகார்கள். வெளிநாட்டுக்காரன் தான் இன்னும் எலக்ட்ரல் ரோல்ல இருக்கான், இந்தியர்களால் இந்தியாவை தேர்ந்தெடுக்க முடியல. அதாவது பொய் சொல்றது என்ன விலை அந்த பொய்க்குங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி பெகாசஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை வச்சு எங்களெல்லாம் வேவு பார்க்கிறாரு. உடனே அவங்க சொன்னாங்க அப்படி ஒன்றும் ஆமாம் என் மொபைலை பார்க்குறாங்கன்னு இவர் தான் அறிவிச்சா. அப்படி ராகுல் அறிவிச்ச உடனே என்ன பண்ணாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உன் மொபைலை தான் பார்த்துடலான்னு கொடுக்க மாட்டேன்ட்டு. அப்படி அப்போ நாட்டை பலவீனப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்ல பொய் சொல்றாரு. அதனால இந்த பொய்யோட காஸ்ட்ங்க கூடியதையும் நம்ம ஒன்று பார்க்கணும். இது சாதாரணமாக இந்த பொய்ங்கிறது இல்லை, இது உள்நோக்கத்துடன் தேசத்தை அழிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய பொய். காங்கிரஸ்ல இருந்து சில ஆட்கள் இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான்ல, கபில் சிபல் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ கேட்டால் அவர் நான் காங்கிரஸில் இல்லை, நான் அன்அட்டாச்சு மெம்பர் பாரு, ஆனால் இவர் தான் அங்கே அட்வைசரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மணிசங்கரியருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஆன் ஆப்ரேஷன் சிந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு பொய் பரப்பப்படுவது என்பதை விட இந்த பொய்கள் இந்த தேசத்தை நிர்மூலமாக்குவதற்காக உருவாக்கப்படுகிறது என்பதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ பொய் சொன்னதுக்காக மட்டும் இந்த விஷயத்தை நம்ம
பார்க்கக்கூடாது. இந்த பொய்யின் நோக்கம் என்ன? ஸோ இது வந்து ஒரு சாதாரண நகைப்புக்குரிய விஷயம் அல்ல, இது நச்சுத்தன்மை வாய்ந்தது என்பதை புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்போட 25% டாரிஃபுக்கு பின்னாடி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து 3வது பொருளாதார நாடாக வரக்கூடிய அந்த பெருமையை எட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம வந்து உள்ளூர் பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியேற்க வேண்டும். அதே போல இந்திய வணிகர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சிறிய கடை முதல் பெரிய கடை வரை உள்ளவர்கள் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களையே வாங்கி அதில் விற்க வேண்டும் அப்படின்னு அவர் வணிகர்களுக்கும் ஒரு இதை கேட்டிருக்காரு. ஏன்னா சுதந்திர போராட்டத்தின் போது இந்த சுதேசி பொருட்கள் வாங்குவதுன்ற இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகித்தது. அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் இதை மிகவும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார். அதனால மீண்டும் நம்ம வந்து இதே போல சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்ற உறுதி ஏற்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இந்த சமயத்துல இந்த விஷயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2 விஷயம். இது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போ இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனும் மன்மோகன் சிங் தலைமையிலையும் இருக்கக்கூடிய இந்தியா என்று நினைத்து இந்தியாவை எடை போட்டது. அது தப்புங்கக்கூடியதை பலமுறை அவங்க நிரூபிச்சதுக்கு அடி விழுந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவங்க உணரலை. இன்னைக்கு இது பிரைம் மினிஸ்டரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த அடிப்படையில் தான் பார்க்குறேன். நீ 25% டாரிஃப் போட்ட, பாகிஸ்தான் பங்களாதேஷோட டாரிஃபை குறைக்கிற, பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து IMF பெயிலவுட்டு பணம் லோனு இதெல்லாம் கொடுக்குற, அதுக்கப்புறம் அமெரிக்கா கம்பெனியை கொண்டு பேர் என்ன தண்ணி கூட வராத இடத்துல எண்ணெய் எடுக்க போகிறேன், அங்கே வந்து எவ்வளவு ஆயில் ரிசர்வ் இருக்குன்னு அது அவ்வளவுமே அன்புறவுனது. அப்போ இவ்வளவு நாள் அங்கே அப்படி ஆயில் ரிசர்வ் இருந்துன்னா சைனாக்காரன் விட்டு வச்சிருப்பானா? யோசிச்சு பார்க்கணும். அங்கே போய் நான் அவன்கிட்ட டீல் போட போகிறேன். இப்படியெல்லாம் இந்தியாவை மிரட்டியாச்சுன்னா இந்தியா வழிக்கு வரும். பாகிஸ்தான் கிட்ட தான் இந்தியா ஆயில் வாங்க வேண்டி வரும். இந்த மாதிரி பாகிஸ்தானோட ப்ரொடக்ஷனே 65,000 பேரல், இந்தியாவோட ப்ரொடக்ஷன் 6,00,000 பேரல் ப்ரொடக்ஷன். வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை விடுங்க, நான் அப்புறம் ஏன் பாகிஸ்தானில் போய் வாங்கணும்? எனக்கு 10ல் 1 பங்கு இல்லை. முதல்ல அவனுக்கே அவன் நாட்டில் உள்ள எண்ணெய் கராச்சி சிட்டிக்கே காணுமான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் விட்ட உடனே ஏதோ இந்தியா வந்து அப்படியே பயந்து நடுங்கி விடும். ஏன்னா இந்த ஈரானில் இந்தியா ஆயில் வாங்குறத நிப்பாட்டிச்சு மன்மோகன் இருக்கும்போது. ஏன்னா அமெரிக்காக்காரன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரியான அரசாங்கம் இது இல்லை என்பதை மோடி தெளிவாக தெரிவிக்கிறார். இதுதான் ராஜதந்திரம்னு பேர். இந்த போதையில் பேசுகிற மாதிரியே இருக்கிய அந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது, கண்ணடிக்கிறது, பின்னாடி பார்த்து சீட்டி விடுறது, என்ன ஒரு அதாவது டெக்கோரம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இது வளர்ப்பில் வர்ற பிரச்சனை. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இந்த 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 கொனஸ்டை எல்லாம் பண்ணக்கூடிய இந்த இவருக்கு இடையில வந்து என்ன அப்படின்னா, பார்த்தியா இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து சீக்கிரம் ட்ரேட் டீல் போட போகிறாங்க. விவசாயத்தை மோடி அழிப்பதற்காக அந்த டெட்லைனுக்குள்ளே இந்தியாவை விட்டு கொடுக்க போகிறார். யார்? ஈரானுக்கு வேண்டி இந்தியாவை விட்டு கொடுத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மோடியை பற்றி பேசினார். டெட்லைன் முடிஞ்சு போச்சு, 1ஆம் தேதி டீல் வரல. அவங்க கட்சியை மாதிரி மோடியை நினைச்சாங்க. இப்போ மோடி இப்போ ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறாரு பாருங்க, புட்சாலித்தனமா சுதேசி ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பலர் வந்து இந்தியாவிலே அவங்களுக்கு மார்க்கெட் தயார் செய்து கொடுக்கப்படும். ஒன்று, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இப்போ வந்து இவங்களோட போட்டாச்சு, யூகேயோட. அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் போட்டாச்சு. ஸோ அது இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. ஆப்பிரிக்காவில் பல நாடுகளோட போட்டாச்சு. அமெரிக்கன் மார்க்கெட் இல்லாட்டேன்னா ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டை நாங்கள் கேட்டர் பண்ணி அதுக்கு நாங்கள் கேட்டர் பண்ணுறோம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இப்போ நம்ம நாட்டில் இருந்து பொருள் வாங்குவதை நாங்கள் நிறுத்திட்டோம். யார் அதிகம் பாதிக்கப்பட போகிறாங்க? அமெரிக்காக்காரன் பாதிக்கப்பட போகிறான். இப்போ அமெரிக்காக்காரன் இப்போ வந்து அமெரிக்காவில் உள்ள ரேட்டுக்கு காஸ்ட்லியான பொருளை அவன் வாங்க போகிறான். இப்போ டிஷர்ட்டை மட்டும் இங்கேருந்து போகுது, நம்ம திருப்பூர்ல இருந்து டிஷர்ட்டு, நம்ம ஜட்டி, அதாவது இந்த இன்னர் வேர்ஸ், அது மாதிரி. அதுக்கு என்ன அந்த துணிக்கு சொல்லுவாங்கன்னா இந்த நிட்வேர்ஸ். சரி, இப்போ இந்தியன் நிட்வேரை நீங்கள் நிப்பாட்டி புட்டிய, உங்கள் நிட்வேர் முதல்ல தாக்கு பிடிக்குமா? காசு கொடுத்தது மாளுமா? சரி, உள்ளூரில் இன்ஃப்ளேஷன் தானே கூட போகுது. ஆமாம்.
அதனால இந்தியாவில் பொருளாதாரம் பாதிக்கப்படும்னு அழறதையும் கூட அமெரிக்கா பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறதுங்கக்கூடியது இன்னும் ட்ரம்ப் புரிஞ்சுக்கல. இப்போ அதை என்னைக்கு புரிஞ்சுப்பாங்களோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க திரும்பி நம்ம வழிக்கு வருவா. அப்படி இந்த அடிப்படை அறிவு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம செட்டியாருக்கு இருக்கு, குஜராத் செட்டியாருக்கு. அவரு இதே வியாபாரி தெளிவாக பார்த்துவிட்டா எப்படியாலும் நீ என்கிட்ட தானடா வந்தாகணும், அதுவரை நான் எங்கள் கதையை நான் பார்த்துக்கிறேன். அதுவரை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வெவ்வேறு நாடுகளோட போட்டு மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணுறேன். இந்தியாவுக்குள்ள இந்திய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு முறையை எடுத்தாச்சுன்னா அங்கே போகக்கூடிய அதே பொருட்களை இந்தியன் கஸ்டமர்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய மாதிரியான மார்க்கெட்டை விரிவுபடுத்துகிறேன். எனக்கு நஷ்டம் வராது, என் நஷ்டத்தை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் நாட்டில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிதுன்னா இப்போ அங்கே 2.5 வருஷத்துக்கு இடையில வந்து அங்கே உள்ள மாகாண தேர்தல்கள் வரும். அதுக்கப்புறம் அடுத்த 1.5 வருஷத்தில் இந்த தேர்தல் வரும், அவங்களுக்குள்ள பிரசிடென்ட் தேர்தல். அதில் அடி வாங்கும்போது வேறு வழி இல்லாமல் மாட்டுவில்லை, அது வரை நாங்கள் சமாளிச்சுட்டு போகிறோம். ஏன்னா இது நமக்கு புதுசு இல்லை. போக்ரானில் வந்து நம்ம அட்டாமிக் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாது, பண்ணினால் சாங்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு முன்னாடி இருந்த ராகுல் காந்தி என்று தலைமை தாங்கக்கூடிய கட்சியானது காங்கிரஸ் கட்சி அதை பண்ணாமல் இருந்துச்சு. சிங்கக்குட்டி அடல் பிஹாரி வாஜ்பாய் சாங்ஷன் ஓகே போட்டுக்கோ, நான் என் வேலையை நான் பார்க்குறேன்னு டெஸ்ட் பண்ணார். முதல்ல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டாங்க, இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்தாங்க. அவனே நம்ம நாட்டில் வந்து நின்னான், ஐயா நம்ம 2 பேரும் ஒட்டுறவை பேணி காப்போம். ஏன்னா இந்தியா வளர்ந்துருச்சு. ஸோ அதனால நம்ம நாட்டை பொறுத்தளவில் இந்த பாரத நாடுங்கிறது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. நீ தீர போட்டேன்னா அது இதுலேருந்து இன்னும் எழுச்சி பெற்று தான் வரும். இன்னைக்கு இந்த நம்பிக்கை உள்ள பிரதமர் மீண்டும் வந்திருக்கிறார் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அப்புறம். அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும்போது இந்த அளவு எக்கானமி ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ இந்த 10 ஆண்டுகளில் எக்கானமி மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லையும் இன்டர்நேஷ்னல் பொசிஷனிங் ஆஃப் இந்தியா இன்னைக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. அதனால இதில் எந்த ஒரு நஷ்டமும் பாரத நாட்டுக்கு பெரிய அளவில் வந்துட போறதில்லை. இதை தெரிந்து கொண்டு இந்தியா இன்று காய்களை நகர்த்துகிறது. இந்த விஷயத்தை ட்ரம்ப் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன சின்ன ஜர்க்கை கொடுத்து வந்து நம்ம வந்து அடிபணிய வைக்கலாம்னு. அதுக்குள்ள பிரதமர் இவர் அல்ல, அதற்குள்ள நாடு பாரதம் இன்று இல்லை. அன்னைக்கு இருந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியில், இன்னைக்கு அந்த மாதிரி பாரதம் இல்லை. அடுத்தது ஸ்வதேசி கால், இதை தொடர்ந்து நம் பிரதமர் சொல்லி வருகிறார். நான் வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், மன் கி பாத் நிகழ்ச்சி வருது, தொடர்ந்து எல்லா மாதமும் நம் பிரதமர் பேசி வருகிறார். தமிழ்நாட்டில் வந்து நமக்கு சௌரியமாக நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில் சுதர்சன் அவர்கள் அதை தமிழில் மன் கி பாத் நிகழ்ச்சி நடத்துகிறார். நான் இன்னைக்கும் சொல்ல போயாச்சுன்னா, நரேந்திர மோடியும் கூட அவரோட ஒரிஜினல் ஹிந்தியும் கூட தமிழ் வெர்ஷன் ஆஃப் மன் கி பாத் கேட்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அந்த மொழி தெரிஞ்சதுனால மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மோடியோட ஏற்ற இறக்கம் பிரமாதமாக இருக்கும். ஜஸ்ட் அதை தயவுசெய்து எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் எல்லா மன் கி பாத்லேயும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், எதையாவது ஒன்றை தொடர்ந்து மோடி அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது என்னன்னா, இந்த தேசத்துக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தேசத்துல வந்து யார் என்ன பண்ணோம், குண்டூசி கூட இந்த செய்ய தெரியாத இந்த நாடுடான்னு சொன்ன ஈவேரா இருந்த இடத்துல இவ்வளவு சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் என்றதை காணித்து கொடுத்து இந்த தேசத்தை ஊக்கப்படுத்துகிறார். பல தொழில் முனைவோர்கள் இன்று உருவாகி இருக்கிறார்கள். இது எல்லாமே அந்த சுதேசி பாதையில் செல்லக்கூடிய விஷயம். சுதேசிங்கக்கூடியது சும்மா நம்ம வந்து இந்த எல்லாம் பொது உடைமையாக்க வேண்டும்னு கம்யூனிஸ்ட்காரன் கொடியை பிடிப்பான். கொடியை பிடிச்சிவிட்டு இவனுக்கு ஆளக்கூடிய மாநிலங்களில் இவனே வந்து தனியார் கம்பெனியில் வந்து கையெழுத்து போடுவான். ஸோ அந்த மாதிரி இல்லை மோடி. அந்த சுதேசிய சிந்தனை, சுதேசிய வாழ்வியல், சுதேசிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு அந்த நிகழ்ச்சியை மிகவும் அழகாக பயன்படுத்தி. அதனால மோடி இன்னைக்கு சுதேசியை பற்றி பேசினதுங்கக்கூடியது ட்ரம்ப்புக்கு பதில் சொல்வது என்பது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று, இது பேச்சல்ல, இது 11 ஆண்டுகள் அவர் செய்யக்கூடிய உழைப்பு. இன்னைக்கு அந்த உழைப்பும் அதன் அடித்தளத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யூ எக்ஸ்ப்ளோர் யுவர் ஓன் பொட்டன்ஷியல். இதுக்கு நான் இவ்வளவும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன், நாம் உலகை ஆள பிறந்தவர்கள். இந்த மெசேஜையும் நான் இதில் பார்க்குறேன். அதனால இன்றைய பிரதமர் பேச்சு என்பது
நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயம் என்பதை விட இது மெசேஜ் டு த இண்டஸ்ட்ரீஸ், மெசேஜ் டு அ காமன் மேன், மெசேஜ் டு அன் பெசன்ட், இது எல்லாருக்குமான ஒரு மெசேஜாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் விட என் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ பொத்திட்டு போ அப்படின்னு ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகவும் நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.